வெல்கம் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். மருத்துவ படிப்பில் சேருவதற்கு கட்டாய பொது நுழைவுத் தேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் மத்திய அரசால் சொல்லப்படுகிறது. தமிழ்நாடு போன்ற சில மாநிலங்கள் இதை எதிர்க்கிறார்கள். எங்களை இதிலிருந்து விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் முன்வைக்கப்படுது. வாட் எவர் வி சே, ஒரு காலகட்டத்தில் இருந்ததை விட இப்போ தமிழ்நாடு கல்வியிலே பெரிய அளவுக்கு மேம்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. இவெல்லாம் படித்து தான் வர்றாங்க, கஷ்டப்பட்டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தாங்க. அப்போ 12th முடித்தவொடனே அடுத்து என்னவோ அதுக்குண்டானது போக வேண்டியது. அந்த மதிப்பெண்களுடைய அடிப்படையில் அவங்களுக்கு இன்ஜினியரிங்கோ டாக்டரோ அல்லது வேறு எந்த படிப்போ அது கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு ஒரு பார்வை இருக்கிறது. இப்போ நீட்டை தவிர்த்துட்டு நம்ம முதல்ல நுழைவுத் தேர்வு, கட்டாய நுழைவுத் தேர்வு என்பது ஏன் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு பிரியப்படுறேன். ஏன் கட்டாய தகுதி தேர்வு அல்லது கட்டாய நுழைவுத் தேர்வு வேண்டும், அதோடைய தேவை என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? சார், வேர்ல்டு வந்து சீக்கிரமாக குளோபலைஸ் ஆகிட்டு இருக்கு. இந்தியா வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. சரி. ஸோ இப்போ வந்து இந்தியா மெடிக்கலில் வந்து கவர்மெண்ட் வாண்ட் டு சர்டன் ஸ்டாண்டர்ட் டு என்டர் இன் டு த ப்ரொஃபஷன். டாக்டர்ன்றது ஒரு சென்சிட்டிவ் இதுன்றனால அவங்க வந்து சர்டன் ஸ்டாண்டர்ட்ஸ் வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. சர்வதேச அளவிலான தரமானவர்களை உருவாக்கணும். அது பொறியாளராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அப்படியானவர்களை உருவாக்குறதுக்கு இந்த தகுதி தேர்வுகள் அவசியப்படுகிறது. சூப்பர். வேற இப்போது ஒரு கோர்ஸ்க்கு உள்ளே போகணுன்னா தகுதியோடு தானே போகணும். எலிஜிபிலிட்டி அது வந்து கம்பல்சரி கிடையாது. எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆக்சுவலாக. சரி. எலிஜிபிலிட்டி இல்லாமல் எப்படி ஒரு கோர்ஸ்க்குள்ளே போகலாம்? +2 என்னப்போ? அது அந்த எல்லா கோர்ஸ்க்கும் எலிஜிபிலிட்டி வராது. +2 மார்க்ஸ் அது வந்து எல்லா கோர்ஸ்க்கு வராதா? எல்லா கோர்ஸ்க்கும் அப்படி பிரிக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சயின்ஸ் படிச்சுக்கிறேன், மேக்ஸ் படிச்சுக்கிறேன், கம்ப்யூட்டர்ஸ் படிச்சுக்கிறேன், காமர்ஸ் படிச்சுக்கிறேன், வொகேஷனல் கோர்ஸ் படிச்சுக்கிறேன், அங்கேயே பிரிக்கிறாங்களேப்பா. எந்த கோர்ஸ் படித்தாலும் என்ன பண்ணுறோம்? மனப்பாடம் தானே பண்ணுறோம். நீங்கள் மனப்பாடங்கிறது எவ்வளோ ஒரு மாதிரி அதை கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களோ, அதை குற்றம்னு சொல்லுவீங்களோ, அதே போல் இங்கே கிராக்கிங்னு ஒன்று இருக்குது, இல்லாமலாம் இல்லை. சப்ஜெக்டை பேசுகிறோம். பட் இந்தியாவில் மெஜாரிட்டி ஆஃப் த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கிரியேட்டிவ் இதுக்கெலாம் வந்து நீங்கள் படித்த எந்த சப்ஜெக்ட்லேருந்து கேட்க மாட்டாங்க. அவனோட க்ரியேட்டிவ் எபிலிட்டி இருக்கா, மற்ற எபிலிட்டி இருக்கா, அந்த இதுக்குள்ளே உள்ளே போய்ப்பா அந்த பையனால் பண்ண முடியுமா அப்படிங்கிறதான் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை அப்படின்னா நம்ம அடுத்ததுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியாது. வெவ்வேறு போர்டாக எழுதுறதுனால வேரியேஷன் இன் மார்க்ஸ் டெஃபினட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யூனிஃபார்மாக ஒரு எக்ஸாம் எழுதும்போது அந்த யூனிஃபார்மிட்டி வந்து நமக்கு ஸ்டெபிலைஸ் ஆகுது. ஸோ அதனால் ஒரு பெட்டர் வே ஆஃப் பாட்டில் நெக்கிங் பீப்புள் தான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ உலகத்தரம் வேணும் அப்படிங்கிற இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் அந்த ஒரு கருத்து இருக்குது இப்போ இல்லையா? சர்வதேச அளவுக்கான வந்துடுது. அப்புறம் நெடுஞ்செழியன் வந்து போட்டி முக்கியங்கிறாரு. த பெஸ்ட் அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் தான். நான் என்ன கேட்குறேன்னா, பெஸ்ட் பாட்டில் நெக்குக்கு ஐசிஎஸ்சிஏவே ஸ்டாண்டர்டாக வச்சிடலாமே. ஏன்னா அதுதானே பெரிய மாடல்னு இப்போ சொல்கிறோம். இல்லை சிபிஎஸ்சிக்கு மேலே ஒரு படி அது நல்லதுன்னு சொல்கிறோம். இன்டர்நேஷ்னல் போர்ட்ஸில் என்னன்னாக்க வர்னாக்குலருக்கு எல்லாம் கேட்டு பண்ணுறது இல்லை. அப்புறம் மாஸ் ஸ்கேல் எஜுகேஷனுக்கு வந்து அவ்வளோ உங்களுக்கு தரம் தானே வேணும். அதான் இன்டர்நேஷனல் போர்டு வந்து நம்மளோட ஃபுல் வில்லேஜஸ் எல்லாத்துக்கும் அது சரிப்படாது. பிகாஸ் இட்ஸ் நாட் அதே தானே இப்போ பிரச்சனை. சிபிஎஸ்சியும் கூட எல்லாருக்கும் சரிப்படாது. இப்போ இன்டர்நேஷனல் தரம்னு வரப்போ இங்கே யாருமே வந்து அப்போ வந்து கிராமத்தை டப்புன்னு யோசிக்கிறோம். அவன்லாம் என்ன பண்ணுவான், அதில் வந்து வெர்னாக்குலரில் இவனுக்குலாம் ஸ்பேஸே இல்லை அப்படின்னு யோசிக்கிறோம். அப்போ இன்டர்நேஷ்னல் தரம்ங்கிறது நம்ம வெளியில் சொல்கிறது, உள்ளுக்குள்ளே அது இல்லை. இல்லை, அது ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷனாக தான் வரணும். நீங்கள் கேட்குறது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன் தான். இல்லை, நம்ம எல்லா கருத்துக்களையும் முன்வைப்போம். நம்ம நாட்டில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவாதங்களே ரொம்ப குறைஞ்சி போச்சு. சமீப காலமாக இந்தியாவுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, பெரும்பாலும் அது சட்டமாக சொல்லப்படுது, நீ இதை செய்யாத. இப்போ ஜல்லிக்கட்டு எடுத்துக்கினா இது செய்யாத, இதுவா இதை செய்யாத, அவ்வளோதான். இங்கே அதாவது கூப்பிட்டு பேசலாம், நமக்குள்ள பேச்சு நடத்தலாம். ஏன்ப்பா நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்களா, உங்கள் மக்கள் வேணான்னு சொல்கிறாங்களே, இவங்க உங்களுடைய கன்சர்ன் என்ன, உங்களுடைய கவலைகள் என்ன, உங்களுடைய வருத்தம் என்ன, நம்ம கூப்பிட்டு பேசுறது இல்லை. ஆக்சுவலாக ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லை. கல்வியிலே அது வந்துருச்சு. இந்த மாணவர் சேர்க்கை பொறுத்தவரை மாநில அரசில் உள்ள இடங்களுக்கு வந்து மாநில அரசு தான் மாணவர் சேர்க்கை நடத்தணும். அது நுழைவுத்தேர்வு இருந்தாலும் சரி, நுழைவுத்தேர்வு இல்லாமல் இருந்தாலும் சரி. மத்திய அரசுடைய கல்வி நிறுவனங்கள், அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி, பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கெல்லாம் அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கு மத்திய அரசு நுழைவுத்தேர்வு நடத்தணும். இந்த அடிப்படையில் பார்க்கணும். ஆனால் இந்தியா முழுவதும் ஒரே தேர்வு தான் நடத்தும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை சார், ஐஐடிக்கெலாம் நம்ம சண்டை போடல. மெடிசன் ஐஐடி வந்து ஆல் இந்தியா லெவலில் உள்ளது. இல்லை ஐஐடி என்பது மத்திய அரசுடைய கட்டுப்பாடு உள்ள நிறுவனம். அதுக்கு மத்திய அரசு நடத்தணும், மாநில அரசு நடத்த முடியாது. அதே போல் மாநில அரசுடைய பொறியியல் கல்லூரிகளுக்கு மத்திய அரசு நடத்த முடியாது. அப்புறம் பல பேர் பேசுகிறப்ப ஏதாவது மருத்துவக் கல்வி சம்மந்தப்பட்டதில்லை. இன்ஜினியரிங் நீட் வருது, பிகாம் பிஏ சேர்றது கூட நீட் வருது. எதுக்காக பிஏ பிகாம் தமிழ்நாட்டில் சேர்றதுக்கு ஒரு ஆல் இண்டியா லெவலில் என்ட்ரன்ஸ் கொண்டு வரணும்? பேசிக்கலாக அது மெயின் எய்ம். ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்கு வைக்கிறோம் ஆஃப்டர் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்னா, நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் ஒரு எம்பிபிஎஸ்க்கோ ஒரு பிடிஎஸ்க்கோ ஒரு இன்ஜினியரிங்க்கோ நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு 1,00,000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது 2,500 சீட்டு தான் எம்பிபிஎஸ். ஸோ அந்த 2,500 பேரை ஃபில்டர் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவை.